அனைவருக்கும் வணக்கம். இது குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சுச்சு. அதில் வந்து ஜிகே கொஸ்டின்ஸ் பார்ப்போம், ஆன்சர் கீ பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து 75க்கு அவுட் ஆஃப் 75க்கு 42 வந்து புக்கில் இருந்தால் கேட்டிருந்தாங்க. அந்த புக்கில் என்ன கேட்டிருக்காங்க, அந்த அந்த கொஸ்டின்ஸ்லாம் அடுத்த வீடியோவில் போடுறேன். இதில் வந்து ஆன்சர் கீ பார்ப்போம், ஜிகேவோட ஆன்சர்ஸ் கீ பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து அரேஞ்ச் த ஃபாலோயிங், அதாவது கீழ்கண்ட தமிழ்நாட்டு நிதி அமைச்சர்களை அவர்களின் பட்ஜெட் ஆண்டை அடிப்படையாக கொண்டு காலவரிசைப்படி வரிசைப்படுத்துகின்றாங்க. பட்ஜெட் ஆண்டை வந்து அடிப்படையாக கொண்டு காலவரிசைப்படி அதாவது அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்னு சொல்லி ஆன்சர் வந்து சி. ஃபஸ்ட் வந்து நெடுஞ்செழியன், செகண்ட் பன்னீர்செல்வம், தேர்டு வந்து பழனிவேல் தியாகராஜன், ஃபோர்த் வந்து தென்னரசு. அப்போ ஆப்ஷன் வந்து சீன்றாங்க. நெக்ஸ்ட்டு சரியான வாக்கியங்களை தெரிவு செய்க. காங்கிரஸ் கட்சி 1923 சென்னையில் நடந்த தேர்தலை புறக்கணித்தது. இது கரெக்டுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சுயராஜ்ய கட்சி 11 இடங்கள் வெற்றி பெற்றது. சென்னையில் நீதி கட்சி அமைச்சரவை அமைத்தது. காமராஜர் சென்னையில் ஒத்துழையாமை இயக்கத்தினை நடத்தினார். ஃபஸ்ட்டு 3மே கரெக்டு. பட் இது ஒத்துழையாமை இயக்கம் வந்து காமராஜர் நடத்தலை, வேறு எடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 தான் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் வந்து டி. கூற்றுக்காரம் நிறையா கேட்டிருக்காங்க தடவை, என்னன்னே தெரியல. கூற்றுக்காரம் அதே மாதிரி தமிழில் வந்து கலைச்சொற்கள் நிறையா கேட்டிருக்காங்க. கூற்று வந்து ரவீந்திரநாத் தாகூர் தனது சர்பட்டத்தை திறந்தார். எதுக்குன்னா 13 ஏப்ரல் 1919 அமிர்தசரஸ் நகரில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஏற்பட்டது. அதனால வந்து சர்பட்டத்தை திறந்துருக்காங்கன்றாங்க. யார்? ரவீந்திரநாத் தாகூர். அப்போ ஆப்ஷன் வந்து பி. ஏ மற்றும் 2மே சரி, அதே மாதிரி விளக்கம் கொடுக்குதுன்றாங்க. நெக்ஸ்ட் அரேஞ்ச் த ஃபாலோயிங். பின்வரும் விருதுகளை கால வரிசைப்படுத்துகின்றாங்க. இந்த பத்ம பூஷன், பத்ம அதை அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் வந்து பி. ஃபஸ்ட்டு பாரத ரத்னா, பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீன்றாங்க. அப்போ ஆப்ஷன் வந்து பி. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி கூற்று காரணம் திரும்ப வந்துருச்சு பாருங்களேன். கூற்று வந்து ஸ்பேஸ் மைத்ரி என்பது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையிலான கூட்டு விண்வெளி திட்டம். காரணம் வந்து இத்திட்டத்தின் மூலம் விண்வெளிக்கான அணுகல் செலவினை இந்தியா குறைக்க எண்ணுகிறது. 2மே கரெக்டு. பட் இது 2மே மேட்ச் ஆகலாம்னு சொல்கிறாங்க. அப்போ பி. சாரி ஏ வந்து கரெக்டு. ஆன்சர் சி தான். ஏ கரெக்டு, காரணம் வந்து தவறுன்றாங்க. நெக்ஸ்ட்டு சரியான இணையை தேர்ந்தெடு. எது கரெக்டுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாம்பே திட்டம் 1940, காந்தி திட்டம் 1945, மக்கள் திட்டம் 1944, சர்வோதய திட்டம் 1950. 1 மற்றும் 4 மட்டும் சரி. அப்போ பாம்பே திட்டம் வந்து 1940, அதே மாதிரி சர்வோதய திட்டம் 1950. இது 2மே தப்பு. அப்போ 1 மற்றும் 4 சரி. சி தான் ஆப்ஷன். சி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங் வந்து வெற்றி வேர்க்கை இன்னொரு அந்த நூலுக்கே இன்னொரு நேம் என்னன்னா நருந்தொகைன்னு சொல்லுவாங்க. இது நருந்தொகைன்னு சொல்லுவாங்க. அது எழுதியிருக்கிறது யாருன்னா அதிவீர பாண்டியன்றாங்க. நெக்ஸ்ட் நன்னெறி வந்து துரைமங்கலம் சிவபிரகாசர். நீதிநெறி விளக்கம் குமரகுருபரர். நல்வழினா ஔவையார். நல்வழி, ஆத்திச்சூடி அதெல்லாமே ஔவையார் தான். நெக்ஸ்ட்டு இது வந்து காந்தியின் ஒப்பந்தத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அம்சங்கள் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உப்பை சுய பயன்பாட்டுக்கு உற்பத்தி செய்ய அனுமதிப்பது, வன்முறையில் ஈடுபடாத அரசியல் கைதிகளை தொடர்ந்து சிறையில் வைப்பது, அந்நிய துணிகளை விற்கும் கடைகளின் முன் ஆர்ப்பாட்டங்கள் நடத்த அனுமதிப்பது, பகத்சிங் மற்றும் அவரது தோழர்களுக்கு விதிப்பட்ட மரண தண்டனை வைப்பது. இதில் எது அந்த காந்தியின் ஒப்பந்தத்தில் வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு 3 மட்டும் தான் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் வந்து பின்றாங்க. ஆப்ஷன் பி. நிமிஷம், இது ஃபஸ்ட்டு 3 மட்டும் தான் வரும். அப்போ உப்பை சுய பயன்பாட்டுக்கு உற்பத்தி செய்ய அனுமதிப்பது, அந்நிய துணிகளை விற்கும் கடைகளும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்த அனுமதி. இப்போ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் திரும்ப கூற்று காரணம் வந்துருச்சு பாருங்கள். கூற்று வந்து இந்திய அரசியலமைப்பு உள்ளடக்கம் கூட்டாட்சி அரசியலமைப்பு ஆகும். இந்திய அரசியலமைப்பு ஐக்கிய, அதாவது யுஎஸ்ஏ அமெரிக்கா போல் இரட்டை குடியுரிமை வழங்கியுள்ளது. இரட்டை குடியுரிமை இல்லை, பட் இந்தியா வந்து ஒற்றை குடியுரிமை தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் வந்து கூற்று கரெக்டு, காரணம் தப்புன்றாங்க. நெக்ஸ்ட் திரும்ப வந்து பொறுத்துக்கமாக இருக்கிறதுக்காங்க. சார்ந்திருக்கும் குழந்தைகளுக்கு நிதியுதவினா 6 மற்றும் 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள், ஆதரவற்ற மற்றும் அனாதை சிறுமிகளை பராமரித்தல், வந்து ஆதரவற்ற கைவிடப்பட்ட மற்றும் தனியான சிறுவர்களுக்கு வழங்குதல். செகண்டு வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு சேவைகள் திட்டம்னா 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கான பராமரிப்பு இல்லம் 18 மற்றும் 21 வயதுக்கு இடைப்பட்டவர்கள். அப்போ ஆப்ஷன் வந்து பின்றாங்க. நெக்ஸ்ட் திரும்ப கூற்று காரணம் வந்துச்சு பாருங்க. கூற்று வந்து 1966 69 திட்ட காலம், அதாவது ஆண்டு திட்டம்னு சொல்கிறாங்க. திட்ட விடுமுறை காலன்றாங்க. ஏனெனில் சீனா மற்றும் பாகிஸ்தான் ஏற்பட்ட 2 பெரிய முதல், அதனால தான் திட்ட விடுமுறை விட்டுருக்காங்கன்றாங்க. இது 2மே கரெக்டாக, அதே மாதிரி விளக்கமும் தருதுன்றாங்க. அப்போ ஆப்ஷன் வந்து சி. நெக்ஸ்ட் திரும்ப பொறுத்துக. இதே மாதிரி பொறுத்துகம் நிறையா கேட்டுருக்காங்க. பொறுத்துக வந்து ஃபஸ்ட்டு வந்து காரைக்கால் அம்மையார் கட்சி கிளம்புக. ஆண்டாள்
பாவை பாட்டு. அரங்கநாத முதலியார் திருவந்தாதி. சேரன் பெருமாள் நாயனார் மூத்த திருப்பதிகங்கள். அப்போ ஆப்ஷன் வந்து ஏ. நெக்ஸ்ட் கூற்று காரணம். திரும்ப கூற்று காரணம் வந்துருச்சு பாருங்க. கூற்று வந்து இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாடு. ஃபர்ஸ்ட் மாநாடு எங்கன்னா எப்போ நடந்துச்சுன்னா 1985 டிசம்பர் 28 பம்பாய் நடந்திருக்குன்றாங்க. தமிழ்நாட்டு பகுதியிலிருந்து 21 பேர் கலந்து கொண்டனர். ரெண்டுமே கரெக்டு, பட் விளக்கம் தரலன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இமாச்சல் பிரதேசம்னா சி. ராஜஸ்தான் வந்து பி. மேற்கு வங்காளம் ஏ. அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகள் டி. அப்போ ஆப்ஷன் வந்து ஏன்றாங்க. பின்வருவற்றுள் 2021-22 ஆண்டில் தமிழ்நாட்டின் வேளாண்மை சாகுபடியோடு தொடர்புடைய உண்மையான கூற்றுக்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. மயிலாடுதுறையில் தமிழ்நாட்டிலேயே அதிகமான பரப்பில் நெல் சாகுபடி, பெரம்பலூர் தமிழ்நாட்டிலே அதிகமான மக்காச்சோளம் சாகுபடி, கள்ளக்குறிச்சியில் தமிழ்நாட்டிலே அதிகமாக கரும்பு சாகுபடி. இல்லை எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் மட்டும் தான் கரெக்டுன்றாங்க. அப்போ ஆப்ஷன் வந்து சி. கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தக்க சீத்த இடத்து. இக்குறட்பாவில் கருத்து கொக்கை போன்று செயல்படுவது தவறு. காலம் கை கொடுதற்கு காத்திருக்க வேண்டும். இக்குறள் தெரிந்தெழுதல் என்னும் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. வாடி இருக்குமாம் கொக்கு என்ற சொல் இக்குறட்பாவுக்கு பொருத்தமாக விளக்கம் தரும். ஆப்ஷன் சி. ஃபர்ஸ்ட் தப்பு, செகண்ட் கரெக்டு, தேர்டு தப்பு, ஃபோர்த்து கரெக்டு. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக்க மாதிரி கேட்காங்க. ஃபர்ஸ்ட் அழகன் குளம் ராமநாதபுரம்ன்றாங்க. வசவசமுத்திரம் வந்து காஞ்சிபுரம். கொடுமணல் வந்து ஈரோடு. கீழடி சிவகங்கை. கீழடி எல்லாருக்குமே தெரியும். கீழடி தெரிஞ்சாலே இது எல்லாமே போட்டுடலாம். அப்போ ஆப்ஷன் வந்து டீன்றாங்க. நெக்ஸ்ட் பின்வருவற்றுள் எவை சரியானவை? இதில் எது கரெக்டுன்னு சொல்லி கேட்குறாங்க. மதுரை ஹார்வி மில் தொழிலாளர்கள் 1918 வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். மதுரை ஹார்வி மில் தொழிற்சங்க தலைவராக பிபி வாடே இருந்தார். டாக்டர் பி வரதராஜா அவர்களின் தொழிலாளர் ஆதரவு பேச்சு அரசாங்கத்தின் கண்களை திறக்க காரணமாயிற்று. டாக்டர் பி வரதராஜலு பிரபஞ்சமித்திரன் என்ற பத்திரிகை நடத்தினார். இதில் ஃபஸ்ட்டு தேர்டு ஃபோர்த்து கரெக்டு, பட் இந்த தலைவர்ன்றாங்களா இவங்க தப்பு. இதில் பி வரதராஜா தலைவராக இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்து சீன்றாங்க. திரும்ப கூற்று காரணம் வந்துருச்சு. என்னடா கூற்று காரணமாக கொடுத்து வச்சிருக்கீங்க. கூற்று வந்து இந்திய அரசியலமைப்பு நெகிழும் மற்றும் நிலத்தன்மையை கொண்டுள்ளது. காரணம் வந்து இந்திய அரசியலமைப்பின் அடிப்படையை மாற்றம் இதுவரை 100க்கும் மேற்பட்ட மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளன. ரெண்டுமே கரெக்டாக மாதிரி விளக்கம் தருது. அப்போ ஆப்ஷன் டின்றாங்க. 2024-25 ஆண்டு தமிழ்நாடு பொருளாதார அறிக்கையின்படி அதன் உற்பத்தி திறனை பொறுத்து பின்வருவற்றை ஏறுவரிசையில், அதாவது அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. வரிசையில் சின்னன்னு சொல்லுவாங்க, அதை ஏறுவரிசையில் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் வந்து பி. ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் வித்துக்கள், நிலக்கடலை மற்றும் கரும்பு உற்பத்தி திறன். நெக்ஸ்ட் வந்து மக்காச்சோளம், அதுக்கப்புறம் நெல் உற்பத்தி திறன். அப்போ 3, 2, 1 ஆப்ஷன் வந்து பீன்றாங்க. திரும்ப கூற்று காரணம். கூற்று தமிழகத்தில் வாழ்ந்த மூவேந்தர்களின் பெருமை ஆட்சித்திறம் பற்றிய ஒரு சில கருத்துக்களை மட்டுமே திருவள்ளுவர் தமது குறட்பாவில் தந்துள்ளார். காரணம் வந்து மன்னர்களின் ஆட்சித்திறம் பற்றிய கருத்துக்களை கூற வேண்டும் என்று கருதினார். காரணம் அது வந்து காரணம் தப்புன்றாங்க, கூற்று கரெக்டுன்றாங்க. திருக்குறள் அமைந்தல் துறவியல் இந்த துறவியல், நிறவியல், இந்த மாதிரி கலவியல், கற்பியல் சொல்லி நிறையா இருக்குது. அதில் துறவியல் வந்து அதிகாரத்தையும் எத்தனை இந்த எண் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. துறவியல் வந்து 16 எண்ணுறாங்க. எத்தனை எண்கள் சொல்லி கேட்டிருக்காங்க. கீழ்கண்ட சிவகலை அகலாய்வு வாக்கியத்தில் பொருத்தமான பதிலை தேர்ந்தெடுக்கவும். சிவகலை அகலாய்வுன்றாங்க. சிவகலை அகலாய்வு தாமிரபரணி ஆற்றின் வடக்கரையில் அமைந்துள்ளது. சிவகலை பகுதியில் வாழ்ந்த தமிழ் சமூகம் மிக பழமையானதாக கருதப்படுகிறது. செம்பு மற்றும் தங்கத்திலான பொருட்கள் இங்கு கிடைக்கப்பெற்றது. அப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் மட்டும் தான் கரெக்டு. சி ஆப்ஷன்றாங்க. குறியிடாத ஆர்என்ஏ, அதாவது என்சிஆர்என்ஏ சொல்லுவாங்க. என்ன முக்கிய பங்கு வகிக்கிறதுனா மரபணு கட்டுப்பாடு, அதாவது ஜீன் ரெகுலேஷன் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஆர்என்ஏ வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சிந்துவெல் நாகரிகம் கொடுத்துருக்காங்க. சிந்து நாகரிகம் கொடுத்து பின்வரும் கூற்றுக்கள் இது கரெக்டாக சொல்லி கேட்டிருக்காங்க. 1920களில் மார்ட்டிமர் வீலர் ஐரோப்பா பகுதிகளில் அகலாய்வு நடத்தினார். மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்துடன் 26 குறியீடுகளை கொண்டுள்ளது. பிராகிருத கல்வெட்டுகள் மெலுகா என்ற சொல் சிந்து பகுதியை குறிக்கிறது. ஸ்ரீடேட் கல்லில் அமைந்த மதகுரு அரசன் மொகஞ்சராவில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதெல்லாம் எது கரெக்ட்னா ஃபர்ஸ்ட் ஃபோர்த்து மட்டும் தான் கரெக்டுன்றாங்க. அப்போ ஆப்ஷன் வந்து டி. சாரி செகண்டு ஃபோர்த்து மட்டும் தான் கரெக்டு. ஆப்ஷன் வந்து டி.
நெக்ஸ்ட் திரும்ப கூற்று காரணம். கூற்று தமிழ்நாட்டு 2024-25 பொருளாதார அறிக்கையின்படி தமிழ்நாட்டின் நகர்ப்புற பணவீக்கம் 2019-20 ஆகும். ஆண்டில் 6%லிருந்து 24-25 ஆண்டில் 4.5% குறைந்து காணப்படுகிறது. அதே நேரத்தில் கிராமப்புற பணவீக்கம் 5.4% என்ற விதத்தில் நிலையாக உள்ளது. காரணம் இது முக்கியமாக அரசாங்கத்தினால் அமல்படுத்தப்பட்டு பெறும் தமிழ்நாடு பொது விநியோக திட்டம் மற்றும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மற்றும் 100 நாள் வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் போன்ற பிற வருமான ஆதரவு திட்டங்களால் ஏற்படுகிறது. இது ஆப்ஷன் ரெண்டுமே கரெக்டு. அதே மாதிரி சரியான விளக்கம் தருது. அப்போ ஆப்ஷன் பீன்றாங்க. நெக்ஸ்ட்டு மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை. கூற்று என்னதுன்னா, வாய்மை பேசுபவர்கள் தானம் தவம் செய்பவர்களை விட சிறந்தவர்கள். வாய்மையே பேசினாலும் தானம் தவம் செய்பவரே சிறந்தவர். கூற்று 1 மட்டும் தான் கரெக்டுன்றாங்க. நெக்ஸ்ட்டு மேட்ச்சு. இது சயின்ஸில் கேட்டிருக்காங்க மேட்ச்சு. டெங்கு ஃபீவர் தோல் ரத்தம்லேருந்து வருது. இளம்பிள்ளை வாதம் குடல் மூளை. தட்டம்மை சுவாசப்பாதை நரம்பு மண்டலம். சின்னம்மை தோல் சுவாசப்பாதை. அப்போ ஆப்ஷன் பி. சுபாஷ் சந்திர போஸ் பற்றி கேட்டிருக்காங்க. எது தப்புன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சுபாஷ் சந்திர போஸ் ஜனவரி 23, 1897 அன்று மேற்கு வங்காளத்தின் கல்கத்தாவில் பிறந்தார். இந்திய அரசு அவரது பிறந்த நாளான ஜனவரி 23ஆம் தேதியை தைரிய நாள் என்று அறிவித்துள்ளது. சுபாஷ் சந்திர போஸின் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் ஜனவரி 23ஆம் தேதி தேசிய விடுமுறை ஆகும். இதில் ஃபஸ்ட்டு தேர்டு மட்டும் தான் கரெக்டுன்றாங்க. தமிழ்நாடு சுகாதார அமைப்பு சீர்திருத்த திட்டம் பற்றிய தவறான தப்புன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இத்திட்டத்திற்கு உலக வங்கி ஆதரவு அளிக்கின்றது. இந்த திட்டம் மத்திய மாநில அரசாங்கத்தால் 60:40 என்ற விகிதத்தில் பயன்பாட்டு நிதி வழங்கப்படுகிறது. இந்த முடிவு அடிப்படையில் அமைந்த திட்டத்தினை தமிழ்நாட்டின் சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறையால் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டம் SDG 9 இலக்காக அடைவதை நோக்கமாகவும் கொண்டுள்ளது. 2, 4 மட்டும் தான் கரெக்டுன்றாங்க. வள்ளுவரும் குறளும் என்ற நூல் ஆசிரியர். வள்ளுவரும் குறளும் நூல் கி.பா. விஸ்வநாதன் இவங்க தான் எழுதியிருக்காங்கன்றாங்க. திருவள்ளுவரின் உருவத்தினை முதலில் ஓவியமாக வரைந்தவர். ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணியிருக்காங்களாம். திருவள்ளுவரோட அந்த உருவம் யாருன்னா வேணுகோபால சர்மான்றவங்க தான். நெக்ஸ்ட்டு பொறுத்துக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பொறுத்துக்கெல்லாம் எது கரெக்டுன்னு சொல்லி. 5 உலக வாய்ப்பாடுனா ஆர்கச் விட்டாக்கர். 6 உலக வாய்ப்பாடு கால் வெய்சி. 4 உலக வாய்ப்பாடு கால்ஸ் லினியஸ். 3 உலக வகைப்பாடு எர்னஸ்ட் ஹெக்கல். அப்போ ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து கரெக்டு, தேர்டு தப்புன்றாங்க. அப்போ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் இது மேக்ஸ் தனியாக ஒரு வீடியோ போடலாம். புதிதாக பதவியேற்றுள்ள இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை பற்றி எது கரெக்ட்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக 2025 பதவியேற்றிருப்பாங்களா அவங்கள பற்றி கேட்டிருக்காங்க. ஞானேஷ்குமார் February 19, 2025 அன்று இந்தியாவின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றார். அவர் 1989 ஆண்டாம் ஆண்டு இந்திய ஆட்சிப் பணியின் கேரள பிரிவு அதிகாரி ஆனார். கேரள அரசின் செயலராக பல்வேறு துறைகளை கையாளும் பொறுப்பை அவர் வகித்துள்ளார். ஃபஸ்ட்டு தேர்டு மட்டும் தான் கரெக்டு, செகண்டு தப்புன்றாங்க. அப்போ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.